Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே யூஎஸும் இஸ்ரேலும் அவங்களோட தாக்குதல்களை பாஸ் பண்ணி வைக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது சவுதி அரேபியா இளவரசரோட ட்ரம்ப் ஃபோனில் பேசுனதுனால ஸோ இந்த தாக்குதல் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எஸ்டர்டே சண்டே வீடியோலையும் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக ஆயில் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு $4 நெகட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இந்த ட்ரேடிங் வியூவில் ஒரு $6 நெகட்டிவ்ங்கிற மாதிரி காட்டும். பட் கரெக்டான வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா oilprice.comல பார்த்துக்கலாம். இப்போ WTI க்ரூட் ஆயில் ஒரு $4 நெகட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி பிரெண்ட் க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே ஒரு $4 நெகட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கு. இது மறுபடியும் ஒரு தாக்குதல் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா டிமாண்டை கொடுக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரோ இல்லைனா நமக்கு ஆல்ரெடி ஒரு 7466 8263 இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, இன்றைக்கி $4 நெகட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸுக்கு மேலே தான் நமக்கு ஒரு கேப் டவுன் பாசிபிள். அதாவது 8096 நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 400 பாயிண்ட்ஸ் அப்படின்னா 7600 சம்திங்கில் நமக்கு ஓப்பனிங் ஆகும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7466. ஃப்ரைடேவோட லோ இந்த ஜோன் தான் நமக்கான நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். எப்படியும் ஃப்ரைடே லோக்கு கீழே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கான நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அதை ஓப்பனிங் பொறுத்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்த நான் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லோ தான் எனக்கு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இப்போ இதுக்கு கீழே 7759க்கு கீழே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கொஞ்சம் மேலே வர்றப்போ இந்த இடம் தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ். இல்லைனா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணாலே அகைன் செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூஷன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட்டுங்கிறது 7466. ஓகே, அடுத்தது நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளார தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இருந்தாலுமே கொஞ்சம் பையிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 257.7. க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தாலே நமக்கு அந்த இடத்துல ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். ஃப்ரைடே க்ளோஸ் 263. ஸோ இதுக்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா 271.5 தான். ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டார்கெட் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது கோல்டு. இப்போ கோல்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்து அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்ருக்கு. 4080 ஓப்பனிங் கொடுத்து ஒரு $30 பக்கம் டவுனில் போயிட்டுருக்கு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் MCXல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். சப்போர்ட்டுங்கிறது 1,42,351. ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,44,226. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஆல்மோஸ்ட் நமக்கு 2 தடவை எடுத்திருக்கு. இப்போ தேர்ட் டைம் எடுத்தது அப்படின்னா ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சில்வரும் நமக்கு அதே மாதிரி தான் ஒரு நல்ல பாசிட்டிவில் ஓப்பனிங் கொடுத்து அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 2,14,850. ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,19,018. அடுத்தது காப்பர். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டாலும் சேம் கண்டிஷன் தான். 1346ங்கிறது நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி 1332.85ங்கிறது நெக்ஸ்ட்டு சப்போர்ட். இப்போ ஓவராலாக ஏதாவது ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கா இந்த நேச்சுரல் கேஸில், கோல்டில், சில்வர்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேரலல் சேனலில் போய்ட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் கொடுக்கணும். பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போதைக்கு ஒரு ரேஞ்சு பவுண்டில் தான் நமக்கு போயிட்டுருக்கு. அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்தது கிஃப்டி நிஃப்டி எப்படிங்க ஓப்பன் ஆகிருக்கு. இந்த தாக்குதல் பாஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். ஒரு 117 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவ் ஓப்பனிங். நிஃப்டி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் எவ்வளோ தூரம் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத எஸ்டர்டே வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி வைக்கணும். அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமே கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த வாரத்தில். ஓகேங்களா, இப்போ டவ் ஜோன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
நமக்கு வந்து ஒரு 204 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. நிக்கி மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மற்றதெல்லாமே கிஃப்ட் நிஃப்டி, டவ் ஜோன்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சைன் தான் காட்டுது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி ஏதாவது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியான ஆர்பிஐயோட, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரேட் கட் மீட்டிங் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது 3 to 5 ஓகேங்களா, 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும். அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் பாசிட்டிவ் வந்து எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாம் பொறுத்த வரைக்கும். குளோபல் இண்டெக்ஸும் பெரிய லெவலெலாம் நெகட்டிவ் கிடையாது, வெறும் ஜஸ்ட்டு ஒரு 1.42 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து நெகட்டிவில் இருக்குது. ஃப்ரைடே வந்து நல்லா பாசிட்டிவில் போனது. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் எப்போ வேணால் இந்த 1.2128ங்கிறது பாசிட்டிவ்க்கு சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஏடிஆர் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டால் நமக்கு இன்ஃபோசிஸ் நல்லாயிருக்கு, விப்ரோ, இன்ஃபோசிஸ், விப்ரோ இது 2 மட்டும்தான் நல்லாயிருக்கு. ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நெகட்டிவில் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஆர்பிஐ ரேட் கட் மீட்டிங்னால அகைன் வந்து ஒரு பாசிட்டிவ் தான் கொடுக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகேங்களா. பாசிட்டிவ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். இப்போ க்ரூட் ஆயில் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் கேப் ஃபில்லிங்கர் தான் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.